ஏன்னா எல்லாரும் சேர்ந்து முன்னாடி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சப்போர்ட்டு இப்போ அமெரிக்காவுக்கு எது விலகி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1 வந்து நேட்டோ வந்து டோட்டலாக விலகிடுச்சு. முதல்ல வந்து ஸ்பெயின் விலகுனாங்க. அவங்க மேலே வந்து இப்போ பொருளாதார தடை விதிக்கிறேன், அந்த தடை விதிக்கிறேன், வெங்காயம் போடுறேன், இது போடுறேன் என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் வந்தது. அப்புறம் ஃப்ரான்ஸ் கொஞ்சம் பின்வாங்குச்சு. அப்புறம் யூகே ஸ்டார்மர் சொல்லிட்டாரு, நோனோ நாங்கள் வந்து இஸ்ரேலுக்காரனுக்காக நாங்கள் வந்து பிரிட்டிஷ் குழந்தைகளை பலி கொடுக்க விரும்பலை, நாங்கள் தனி, நீங்கள் வேறு நான் வேறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் வந்து என்னாச்சு, நேட்டோ நாடுகள் அங்கே கூடி பேசி இல்லை இவன் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கிறுக்கன், ட்ரம்ப்போட பேச்சை கேட்டு நம்ம இங்கே உள்ளே இறங்கினோம்னா என்ன நடக்கும், நம்ம எல்லாம் வீணாக போயிடுவோம். ஏன்னா இப்போ வந்து இதை எதிர்த்து நிற்கிறது யார், சண்டை போடுறதோ எதிர்த்து நிற்கிறதோ ஈரானை பார்த்து இல்லை, ஈரான் மட்டும் இல்லை, ஈரானுக்கு பின்னாடி 2 மிகப்பெரிய ஜெயண்ட் இருக்காங்க. அது வந்து சைனாவும் ரஷ்யாவும். ரஷ்யாவை கம்பேர் பண்ணால் சைனா இன்னும் ஒரு வெடி மேலே மிகப்பெரிய ஜெயண்ட்டு. ஆனால் சைனாவும் இங்கே படாருன்னு சண்டைக்கெல்லாம் இறங்க மாட்டாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பின்னாடி இருந்து அவ்வளோ ஆயுதங்களும் இன்டெலிஜென்ஸு இது எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் வேறு இங்கே ஈரானுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து நிறைய சப்ளை பண்ணியிருக்கிறதா தகவல் வந்தது. இந்த தகவல் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லையும் நியூயார்க் டைம்ஸ்லேயும் வந்தது. அது போக வந்து அவங்களுடைய அமெரிக்காவோட சென்காம் வந்து அறிக்கை அப்பப்போ வெளியிடுவாங்க, அதில் வேறு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த தோளில் வச்சு அடிக்கக்கூடிய மிசைல் அதை வந்து நிறைய சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. உடனே அவர் ட்ரம்ப் என்ன சொன்னார், நோ ஓ மேலே வரி போடுறேன், இன்னும் இங்கே ஒரு கடி அங்கே ஒரு கடி, அப்படின்னா நீங்கள் வரி போடுறேன்னு சொல்கிறதெல்லாம் தவறு, நாங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு எல்லா நாடுகளும் என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, போய் சொல்ல தான் செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, நேட்டோ விலகிட்டாங்க. அப்புறம் சவுதி அரேபியா அவங்களும் வந்து ஏற்கனவே வந்து சவுதி அரேபியாவோட மன்னரை ரொம்ப கேவலமாக அந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசி அப்படி சொன்னதுனால அவங்க விலகிட்டாங்க. முந்தா நாள் வந்து கனடாவில் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு டாலருக்கும் 70% நம்ம பாதுகாப்புக்காக அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம், இன்றைக்கிலேருந்து அது கட்டு, அமெரிக்காவுக்கு இனிமேல் கிடையாது, எங்கள் பாதுகாப்பு நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட சேவிங்ஸு. ஒரு ஒரு நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 70 லட்ச ரூபாயை வந்து என் பாதுகாப்புக்குன்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்தா மிச்சம் ஒரு 30 லட்ச ரூபாயில் வந்து என்ன செய்ய முடியும். இப்போ வந்து எப்படின்னா அவங்க சொந்த பாதுகாப்பு அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்போ கனடா வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் கியூபா ஆல்ரெடி வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கியூபா ஒன்றும் ஆட்ட முடியல, அசைக்க முடியல, என்னென்னவோ பண்ண போகிறேன்னாங்க. உடனே ரஷ்யா அவங்களோட எண்ணெய் கப்பலை அனுப்பிச்சாங்க, எங்கே அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அமைதியாக இருந்துட்டாங்க. அப்படி எங்கே போனாலும் ஒரு இடத்துல ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் மூக்கோட படுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு.